வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோல மார்கழி மாதம் கடைசி நாளான இன்றைய திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடலை பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை முதல் தடவை பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தொடர்ந்து எங்களுக்கு கொடுங்க. சரி நண்பர்களே, இப்ப நம்ம வீடியோவுக்குள்ள போகலாம். திருப்பாவை. சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்துன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம் மேய்த்துண்ணம் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் இங்களை கொள்ளாமற் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்சேவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். பொருள்: கண்ணா, அதிகாலையில் உன் பொன் போன்ற தாமரை பாதங்களை வணங்க வந்திருக்கிறோம். அதற்கான காரணத்தை கேள். பசுக்களை மேய்த்து பிழைக்கும் ஆயர்குலத்தில் பிறந்த நீ எங்களது இந்த சிறு விரதத்தை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடாதே. நீ தரும் சிறு பொருட்களுக்காக அணிகலன் முதலானவை இந்த விரதத்தை மேற்கொள்ளவில்லை என்றும் 7 பிறவிகளிலும் நீ எங்கள் குலத்தில் பிறக்க வேண்டும். எங்களை உன் உறவினர்களாக ஏற்க வேண்டும். உனக்கு மட்டுமே சேவை செய்யும் பாக்கியத்தை தர வேண்டும். இது தவிர மற்ற விருப்பங்களை எல்லாம் நீயே அழித்துவிடு. திருப்பாவை. வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்யிழையார் சென்றெறைஞ்சி அங்க பறை கொண்ட வாற்றை அணி புதுவை பைங்கமலத் தண்டரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்குறி பரிசுரைப்பார் 2 மால்வரை தோள் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் எம்பாவாய். பொருள்: அலைகள் நிறைந்த பார்க்கடலை கடைந்த மாதவனும் கேசி என்ற அரக்கனை கொன்ற கேசவனுமான கண்ணனை சந்திரனைப் போன்ற அழகு முகம் கொண்ட அணிகலன் அணிந்த பெண்கள் சிரமப்பட்டு தரிசித்து பாவை விரத பலன் பெற்ற விபரத்தை சேயவில்லிப்புத்தூரில் பிறந்த குளிர்ந்த தாமரை போன்ற முகத்தையுடைய பெரியாழ்வாரின் பெண்ணான ஆண்டாள் இனிய தமிழில் 30 பாடல் பாடி பாமாலை தொடுத்திருக்கிறாள். இதனை படிப்பவர்கள் உயர்ந்த தோள்களையுடையவனும் அழகிய கண்களை கொண்ட திருமுகத்தை உடையவனும் செல்வத்துக்கு அதிபதியுமான திருமாலின் ஆசியுடன் எங்கு சென்றாலும் செல்வச் செழிப்பு பெற்று இன்பமுடன் வாழ்வர். திருப்பள்ளி எழுச்சி. விண்ணகத்தேவரும் நன்னவம் மாட்டா விழுப்பொருளே பொன் தொழும்பு அடியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தோனே வன் திருப்பெருந்துரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று கடிதறுத்தேனே கடலமுதே கரும்பே விரும்பும் அடியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பொருள்: விண்ணுலகில் உள்ள தேவர்களாலும் நெருங்க முடியாத சிறந்த பொருளான சிவபெருமானே, உன்னை வணங்கும் அடியவர்களுக்காக நீ இந்த மண்ணுலகிற்கு வந்து அருள் செய்து வாழ வைத்தாய். வளம் நிறைந்த திருப்பெருந்துறையில் வசிப்பவனே, பரம்பரை பரம்பரையாக உனக்கு பணிவிடை செய்யும் அடியவர்களின் கண்களுக்கு மட்டும் தெரியும் இனிய தேனே, பார்க்கடலில் கிடைத்த அமுதமே, கரும்பே, உன்னை அணுகும் அடியவர்களின் எண்ணங்களில் நீக்கமர நிறைந்திருப்பவனே, நீயே இந்த உலகின் உயிர். எம்பெருமானே, நீ கண் விழித்தால் இந்த உலகம் வாழும். திருப்பள்ளி எழுச்சி. புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம். அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாறென்று நோக்கி திருப்பெருந்துறையுறைவாய் திருமாலாம் அவன் வெறுப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின்னலர்ந்த மெய்க்கருணையும் நீயும் அவனியிற் புகுந்தமை ஆட்கொள்ள வல்லாய். ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. பொருள்: திருப்பெருந்துறையில் வசிக்கும் சிவனே, பூமியில் பிறந்த அடியார்கள் எல்லாம் சிவனால் ஆட்கொள்ளப்படுகிறார்கள். ஆனால் நாம் பூமியில் பிறக்காத காரணத்தால் வீணாக நாளை போக்குகின்றோம் என்று திருமாலும் அவனது உந்தித்தாமரையில் பிறந்த மலரவனான பிரம்மாவும் வருந்துகின்றனர். எனவே நீ உண்மையான கருணையுடன் இந்த உலகிற்கு வந்து எங்களை ஆட்கொள்ள வல்லவனாய் இருக்கிறாய். எவருக்கும் கிடைக்காத அமுதமே, நீ பள்ளி எழுந்தருள்வாயாக. வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
கமெண்ட் பண்ணுங்க. அதோட அந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.